ஜே. ஜெயலலிதா என்னும் நான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. மீண்டும் உங்கள் நல்ல ஆதரவோடு எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையவேயானால் இன்னும் இதைவிட சிறப்பான திட்டங்கள், நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல திட்டங்களை நான் கொண்டு வருவேன். உங்களுக்காக நான் செயல்படுத்துவேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எதிரிகளுக்கும் எதிர்கட்சியினருக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் நமது அம்மா அவர்கள். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. பின் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது தெரியும். தாயுள்ளம் கொண்ட எங்கள் அம்மாவுக்கு 77வது பிறந்த நாளில் உங்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் இந்நாளில் புகழஞ்சலி செலுத்துகின்றோம். இவ்வுலகில் சிம்மக்குரலின் கர்ஜனை இன்றளவும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். துணிச்சலின் மறுபெயர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சிங்கப்பெண்ணே என்ற மாபெரும் ஆளுமை எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை, இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். என்றும் நீங்கள் காட்டிய அறவழியில் உண்மை தொண்டனாக, ஒரு விசுவாசியாக, ரசிகராக உங்களுக்கு இந்த பிறந்த நாளில் புகழஞ்சலி செலுத்துகின்றோம். ஏனென்றால் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான்.